Hi Geno viewers, today's recipe homemade soya sauce. Soya sauce பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. ஜஸ்ட் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சுட்டே பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் ஒரு கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. இப்போ வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை, ஜஸ்ட்டு சர்க்கரையை மட்டும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்ச நேரம் ஆகும்போது சர்க்கரை வந்து கெட்டி பிடிச்சிக்கிட்ட மாதிரி இருக்கும், கட்டி கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். பயப்பட தேவையில்லை, அந்த மாதிரி ஆயுதான் சர்க்கரை வந்து கரைய ஆரம்பிக்கும். பாருங்க, இப்போ கட்டி கட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. அதே சமயம் மெல்ட் ஆகவும் செய்யுது. இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் வந்து சர்க்கரை கரைய ஆரம்பிச்சிரும். பாருங்க, பாதி கரைஞ்சிருச்சு. இப்போ ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து இந்த பாகு வந்து நுரைக்க ஆரம்பிக்கும், நல்லா நுரைச்சி வரும். இது போல நல்லா நுரைச்சு புகையெல்லாம் வரும். இதோட சோயா சாஸ் கலர் இருக்கு இல்லைங்களா, டார்க் ப்ரௌன் ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜ் வர வர நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்க, புகையெல்லாம் வருது. பிரச்சனை இல்லை, நீங்கள் ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. பாருங்க, இப்போ அந்த ஸ்டேஜ் சோயா சாஸ் கலர் அந்த ஸ்டேஜ் வருது. இப்போ எனக்கு வந்துச்சு. ஸோ நான் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது இதில் வந்து நான் 2 கப் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். தண்ணி சேர்த்ததும் ஸ்பூனில் வந்துட்டு ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும் சுகர் எல்லாமே. அது பிரச்சனை இல்லை, அது வந்துட்டு கொதிக்க விடும்போது அது எல்லாமே கரைஞ்சிரும். 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, அஞ்சு ஸ்பூன் வந்து வினிகர், இப்போது இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்தாச்சு. நம்ம வந்து இப்போது இந்த குவான்டிட்டி இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஹாஃப் த குவான்டிட்டி வர வரையிலும் நல்லா வந்து சாஸை கொதிக்க விடணும். இப்போ சாஸ் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. வீடியோ வந்து இதோட ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. பட் இது இந்த குவான்டிட்டி வந்து ஹாஃப் த குவான்டிட்டி வந்ததையும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவும் நம்ம சேர்க்கலை. ஃப்ரிட்ஜில் 6 மந்த்ஸ் வரலும் ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சைனீஸ் ரெசிபீஸ்க்கு அப்புறம் சில ஸ்டார்டர்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சோயா சாஸ்.
இப்போது சோயா சாஸ் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஜெய்னவ் கிச்சன். Thanks for watching.